எரிபொருள் விலை ஏன் அதிகரிக்கப்படுகின்றது? இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சரவை பேச்சாளர் பதிலளித்தார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் யுத்த சூழ்நிலையால் மசகு எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. தற்போதுள்ள கொள்வனவுகளின் அடிப்படையில் எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஒரு லிட்டர் டீசலுக்கு 358 ரூபாய் நஷ்டம் ஏற்படுகிறது. ஆர்எம்பாக் நிறுவனம் ஒரு லிட்டர் டீசலுக்கு 341 ரூபாய் நட்டத்தையும், சினோபேக் நிறுவனம் 186 ரூபாய் நட்டத்தையும், ஐஓசி நிறுவனம் டீசலுக்கு 194 ரூபாய் நட்டத்தையும் எதிர்கொள்கின்றன. பெட்ரோலை பொறுத்தவரையில் கூட்டுத்தாபனம் 23 ரூபாவும், ஆர்எம்பாக் நிறுவனம் 157 ரூபாவும், சினோபெக் நிறுவனம் 29 ரூபாவும், ஐஓசி நிறுவனம் 38 ரூபாயும் நட்டத்தை எதிர்கொள்கின்றன. இவ்வாறான நட்டத்தை எதிர்கொண்டே இந்த நிறுவனங்களும் கூட்டுத்தாபனமும் எரிபொருளை விற்பனை செய்கின்றன. உலக சந்தையில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் ஏற்பட்ட இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பை கருத்தில் கொண்டு நாம் மக்களுக்கு ஒரு நிவாரணத்தை வழங்கினோம். இதற்காக திரைசேரியிலிருந்து 57,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அதன்படி ஒரு லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாயும், ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபாயும் திரைசேரியால் நிவாரணமாக வழங்கப்படுகிறது. திரைசேரி 57,000 மில்லியன் ரூபாயை வழங்கும் அதே நேரம் இந்த 3 மாதத்தில் இந்த நிறுவனங்களும் இதில் ஒரு குறிப்பிட்ட அளவை தாங்கிக் கொண்டுள்ளன. உலக நாடுகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கடந்த பிப்ரவரி அல்லது மார்ச், ஏப்ரல், மே ஆகிய இந்த 3 மாதங்களில் வெவ்வேறு விகிதங்களில் எரிபொருள் விலையை அதிகரித்தன. உதாரணமாக பிலிப்பைன்ஸ் பெட்ரோல் விலையை 72.5 வீதம் அதிகரித்துள்ளது. மியான்மர் டீசல் விலையை 89 வீதமாகவும், பெட்ரோல் விலையை 89.1 வீதமாகவும் அதிகரித்துள்ளது. அமெரிக்கா எரிபொருளை உற்பத்தி செய்யும் நாடாக இருந்த போதிலும் டீசல் விலையை 43.7 வீதமாகவும், பெட்ரோல் விலையை 42.1 வீதமாகவும் அதிகரித்துள்ளது. நாம் 95 ரக பெட்ரோலின் விலையை 45.59 வீதத்தாலும், 92 ரக பெட்ரோலின் விலையை 48.12 வீதத்தாலும், டீசல் விலையை 43.8 வீதத்தாலும், சூப்பர் டீசல் விலையை 45.29 வீதத்தாலும் அதிகரித்துள்ளோம். இதுவே நாம் விலையை அதிகரித்துள்ள வீதமாகும். உலக நிலைமையின் அடிப்படையில் உலக நாடுகள் விலைகளை அதிகரித்து பின்னர் குறைத்துள்ளன அல்லது தொடர்ந்து அதிகரிக்கின்றன. ஆகவே திரைசேரி 57,000 மில்லியன் ரூபாவை தாங்கிக் கொண்டு அதற்கு மேலதிகமாக நிறுவனங்கள் ஒரு பகுதியை தாங்கிக் கொண்ட நிலையிலேயே மீதி விலை அதிகரிப்பை மக்கள் மீது சுமத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. ජනතාවට යොදවන සිදු වුණේ